அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தங்களிடம் ஒப்படைப்பதற்கு சம்மதித்து விட்டார்கள். ஹார்முஸ் ஜலசந்தி முற்றாக திறந்திருக்கின்றது. தங்களுடைய நிபந்தனைகள் அனைத்துக்கும் ஈரான் சம்மதித்து விட்டார்கள். நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம். இது நேற்றைய தினம் ட்ரம்ப் வெளியிட்ட தொடர்ச்சியான சமூக ஊடக பதிவுகளினுடைய சாராம்சம். அது மட்டுமல்ல, ஊடகவியலாளர்களிடம் நேரடியாகவும் ஈரான் எங்களுடைய அனைத்து நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள், எனவே முழுமையாக இந்த போர் முடிவுக்கு வருவதாக ட்ரம்ப் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதற்கு தற்போது ஈரானுடைய பதில் என்னவாக இருக்கின்றது? ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் மீண்டும் சிக்கலாக மாறியிருக்கின்றது. இந்த போர் முடிவுக்கு வரப்போகின்றதா அல்லது நீளப்போகின்றதா என்ற கேள்விகள் தான் உலக மக்களை மிக பெரிய அளவில் சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வியாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்ற மிக பிந்திய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். நேற்றைய தினம் பல ஊடகங்கள் ஈரான் தங்களுடைய யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைப்பதாக கைவிடுவதாக அறிவித்து விட்டார்கள். அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொண்டதால் விரைவில் போர் முடிவுக்கு வருகின்றது என பல ஊடகங்களில் செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாக இருந்தன. பல ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் மட்டுமல்ல, தமிழ் ஊடகங்களிலும் முழுமையான செய்திகள். ஆனால் அந்த செய்திகளை வெளியிடுவதற்கு எமக்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது. ஏனெனில் ட்ரம்பினுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகளில் 100 விடயங்கள் பேசினால் 99 விடயங்கள் பொய், ஒரு விடயம்தான் எங்காவது உண்மையை பேசுவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு பொய்யராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் சோசியல் மீடியாவில் கூறியவற்றை வைத்துக்கொண்டு அதை செய்தியாக பகிர்வதில் அல்லது செய்தியாக சொல்லுவதில் கூட மிகப்பெரிய தயக்கம் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது. ஏனெனில் ட்ரம்பை போன்ற ஒரு பொய் பேசக்கூடிய தலைவரை நாங்கள் இதுவரை எந்த நாட்டு தலைவரையும் பார்த்ததில்லை. தலைவர்கள் பொதுவாக பொய் பேசுவார்கள், ஆனால் ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்வதைப் போல அதற்காக கிலோ கணக்கில் பொய் பேசுவார்களா என்பதைப் போல வாயை திறந்தாலே பொய். அவ்வாறு தான் ட்ரம்பினுடைய சமூக வலைத்தள பதிவுகளாக இருக்கலாம், ஊடகங்களிடம் பேசக்கூடிய கருத்துக்களாக இருக்கலாம். அமெரிக்க ஊடகங்களே இதை தற்போது விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார். இப்படியான சூழலில் தான் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களுக்கு ஈரான் என்று பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள். ட்ரம்ப் சொன்ன விடயங்கள் அத்தனையும் அப்பட்டமான பொய் என்று ட்ரம்பினுடைய முகத்திலே ஈரான் கிழித்தறிந்திருக்கின்றார்கள். சமூக வலைத்தளமும் ட்ரம்பினுடைய ஊடக சந்திப்புகளும் கடல் விதிகளை தீர்மானிக்காது. பொய்யை சொல்லி போரிலும் ஜெயிக்க முடியாது, பேச்சுவார்த்தையிலும் ஜெயிக்க முடியாதுன்னு ட்ரம்புக்கு மரண அடியை கொடுத்திருக்கின்றார் ஈரானினுடைய சபாநாயகர். ஈரானின் சபாநாயகர் தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் தலைமையேற்று பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளில் பங்காற்றியிருந்தார். படித்த பட்டம் பெற்ற ஒரு முனைவர். அவர் மட்டுமல்ல, அப்பாஸ் அரக்ஷி முதல் அத்தனை பேருமே முனைவர்கள், படித்து பட்டம் பெற்ற பாண்டித்தியம் பெற்றவர்கள். அது குறித்து ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். எனவே அவர் கூறுகின்றார், துளி கூட யோசிக்காமல், சில பேர் சொல்வார்கள் கொஞ்சம் கூட நாக்கு கூசாமல் பொய் சொல்பவர், அப்படித்தான் இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கை. துளி கூட யோசிக்காமல் தன்னுடைய வாய்க்கு வந்ததையெல்லாம், தான் மனதில் நினைப்பதையெல்லாம் ஒரு செய்தியாக ட்ரம்ப் வெளியிடுகின்றார். இது ஒரு உலகத் தலைவருக்கு அழகு இல்லை. ஈரான் எல்லாவற்றுக்கும் சம்மதித்து விட்டது, அமைதி ஒப்பந்தம் உறுதியாகிவிட்டது என்று ட்ரம்பினுடைய சமூக வலைத்தளங்கள் மார்தட்டி வரும் சூழ்நிலையில் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் பாகர் கலிபாவ் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார், ஹார்முஸ் நீரிணை முற்றாக திறக்கப்பட்டிருப்பதான செய்திகளை ஈரான் மறுத்திருக்கின்றார்கள். அதாவது ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை முழுமையாக எப்போது விலக்கப்படுகின்றதோ அப்போதுதான் இந்த ஹார்முஸ் நீரிணையை நாங்கள் முழுமையாக திறப்போம் என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இதைவிட ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறந்திருப்பது என்று சொன்னது மட்டுமல்ல, அதற்கு ஈரானுக்கு நன்றி எல்லாம் தெரிவித்து என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நன்றி நன்றி என்றெல்லாம். எவ்வளவு பெரிய மொள்ளமாரித்தனம் என்பதைப் போலத்தான் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பார்த்திருந்தோம். நன்றி எல்லாம் கூறியிருந்தார். ஆனால் ஈரான் குறிப்பிட்டு விட்டார்கள், இன்னமும் ஹார்முஸ் நீரிணை என்பது ஈரான் ஐஆர்ஜிசியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. ஈரான் இராணுவத்திடம் அனுமதி பெற்ற ஆக்கிரமிப்பு படைகளுடன், அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து கொள்ளாத கப்பல்கள் செல்வதற்கு அனுமதி அளித்திருக்கின்றோம். ஆனால் முழுமையாக திறந்திருக்கின்றது. அமெரிக்க கோரிக்கைகளுக்கு அமைவாக அனைத்து கப்பல்களையும் நாங்கள் அனுமதித்து விட்டோம் என்றால் அது ஒரு தவறான விடயம். சமூக வலைத்தள பொய்களினால் அந்த செய்திகள் உண்மையான செய்திகள் போல மாற்றம் பெற்றிருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்.
அதேபோல் இந்த ஹார்முஸ் ஜலச்சந்தி விவகாரத்தில் நேற்றைய தினம் ஒரு பெரிய சம்பவம் நடைபெற்றது. இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஒரு உலக ஒழுங்குமுறை மாறிவிட்டதா என்று ஐயங்களை எழுப்பும் அளவுக்கு நேற்று பிரான்சில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன், பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர், ஜெர்மனியினுடைய தலைவர், இத்தாலியினுடைய தலைவி பெண்மணி ஜார்ஜியோ மெலோனி, அத்தகைய முக்கிய நாடுகளைச் சேர்ந்த 40 நாடுகளினுடைய தலைவர்கள் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் ஒன்று கூடினார்கள். 40 நாடுகள் அவசர கூட்டம் நடத்தி இனி பாதுகாப்பிற்கு அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது என்றும் தற்காப்புக்காக ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக இதில் முக்கிய விடயம் ஹார்முஸ் ஜலச்சந்தியை திறப்பது குறித்த தீர்மானம் அங்கு பேசப்பட்ட போது 40 நாடுகளில் ஒரு நாடு கூட ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை மூலம் ஹார்முஸை திறக்கும் விவகாரத்தை அங்கு முன்வைக்கவில்லை. அமெரிக்கா தங்கள் இராணுவத்தை அனுப்பி ஈரான் பணியாவிட்டால் ஹார்முஸை திறக்கப் போகின்றோம் என்று ஒரு பக்கத்தில் நிற்கின்றார்கள். மறுபுறத்தில் 40 நாடுகள் இதுவரை அமெரிக்கா இல்லாமல் உலகின் முக்கியமான நாடுகள் எல்லாம் முக்கிய பிரச்சனைக்காக கூடியிருக்கின்றார்கள். இதுவே அமெரிக்காவின் தலைமைத்துவம் என்பது கிழித்தெறியப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் எல்லா உலக விவகாரங்கள், உக்ரைன் ரஷ்யா விவகாரமாக இருக்கலாம், நேட்டோ விவகாரமாக இருக்கலாம், காசா பலஸ்தீன் விவகாரமாக இருக்கலாம், அனைத்திலும் அமெரிக்காவினுடைய பங்கேற்பு, அமெரிக்காவினுடைய வகிபாகம் என்பது தவிர்க்க ஈரான் லெபனான் விடயமாக இருக்கலாம், லெபனான் இஸ்ரேல் போராக இருக்கலாம், அமெரிக்காவின் வகிபாகம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இதுவரை உலகில் எழுதப்படாத ஒரு விதியாக காணப்பட்டது. ஆனால் ஈரான் இந்த விதியை உடைத்தெறிந்திருக்கின்றார்கள். உலகின் மிகப்பெரிய பிரச்சனையான ஹார்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படவும் இல்லை, அமெரிக்க பிரதிநிதிகள் பங்கேற்கவும் இல்லை. உலகின் மிக முக்கியமான 40 நாடுகள் ஒன்றிணைந்து கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இது அமெரிக்காவை விலத்தி அல்லது அமெரிக்காவை தனிமைப்படுத்தி ஒரு புதிய ஒழுங்கு, மாற்று உலக ஒழுங்கு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. புதிய உலக ஒழுங்கு குறித்து ரஷ்யா பேசுகின்றார்கள், சீனா பேசுகின்றார்கள், பிரிக்ஸ் கூட்டமைப்பு பேசுகின்றார்கள், இந்தியா பேசுகின்றார்கள். ஆனால் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க ஈரான் அதை சாதித்திருக்கின்றார்கள். ஈரான் ஒற்றை நாட்டினுடைய ஓர்மம், அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்த்து ஒரே நேரத்தில் நின்ற இஸ்ரேலினுடைய போர்க்கள முறைமையும் இஸ்ரேலினுடைய உறுதியான நிலைப்பாடும் உலக நாடுகளை சிந்திக்க வைத்திருக்கின்றன. ஈரானை பார்த்து அனைத்து நாடுகளும் வியந்து போய் நிற்கின்றார்கள். இனி அமெரிக்காவை நம்பி பயனில்லை என அமெரிக்காவை விலத்தி தள்ளி வைத்துவிட்டு, ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் இராயதந்திர முறைகளில் ஹார்முஸை திறப்பதற்கு அழுத்தம் கொடுப்பது, ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடப்பது, ஈரானுக்கு கோரிக்கை விடுப்பது போன்ற விடயங்கள் அமெரிக்காவை கைவிட்டு ஐரோப்பிய நாடுகளும் ஏனைய நாடுகளும் ஈரானை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பாதுகாப்புக்காக எங்களுடைய நாட்டின் கப்பல்கள் அனுப்பப்படும் என்று தெரிவித்தாலும் எந்த ஒரு இடத்திலும் ஈரான் கட்டுப்பாட்டிலிருந்து ஹார்முஸ் நீரிணையை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது ஈரான் IRGC-யுடன் அங்கு போரில் ஈடுபடும் நோக்கம் இல்லை என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த பின்னணி, இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள், ஈரானுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக கோரிக்கை என்பவற்றின் அடிப்படையிலேயே ஹார்முஸ் ஜலச்சந்தியை அமெரிக்காவின் பக்கம் நிற்காத பல நாடுகளுக்கு ஈரான் திறந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்னமும் அமெரிக்க இஸ்ரேலிய கப்பல்கள் அங்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது என்பதுதான் தற்போதுள்ள உண்மையான நிலவரம். அமெரிக்கா முற்றுகையை முழுமையாக விலத்தி கொண்டால், முழுமையாக ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டால் ஹார்முஸை நாங்கள் முற்றாக திறந்து விடுவோம், அதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்பதையும் ஈரான் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். முன்பு சுங்க கட்டணங்கள் அறவிடப்படும், சில கடுமையான நிபந்தனைகள் விதித்தாலும் தற்போது ஈரான் சற்று தளர்வை காண்பித்திருக்கின்றார்கள். தற்காலிக போர் நிறுத்தங்களோ தற்காலிக ஒப்பந்தங்களோ நிரந்தரமாக இந்த பிராந்தியம், ஈரானில், லெபனானில், காசாவில் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடைபெறுகின்றோ அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தப்பட்டால் நாங்கள் இந்த ஹார்முஸை முழுமையாக திறப்போம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்த ஒரு அடியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஈரானின் உடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கைவிடப்படும் அல்லது அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்படும் என்ற செய்தியையும் முற்றாக மறுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள இருப்பதாக ரஷ்யா குறிப்பிட்டார்கள், சீனா குறிப்பிட்டார்கள். ஆனால் 2 நாடுகளிடமும் கொடுக்கக்கூடாது, எங்களிடமே அந்த 400 கிலோ செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு மிக கிட்டிய அந்த யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றெல்லாம் மிகப்பெரிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது.
ஈரான் இன்று அறிவிக்கின்றார்கள், ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் மண்ணை போன்று எங்களுக்கு புனிதமானது. எனவே எங்களுடைய மண்ணை யாரிடம் நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம். எந்த சூழ்நிலையும் அது வேறெங்கும் மாற்றப்படாது. ஈரான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ட்ரம்ப் கூறுவது முழுக்க பொய். யுரேனியத்தை ஒப்படைப்பது குறித்து நாங்கள் எதுவுமே பேசவில்லை, யாரிடமும் பேசவில்லை என்று ட்ரம்பினுடைய பொய்கள் ஒன்றன்பின் ஒன்றாக எடப்போடா என்பதை போல இப்படியொரு உலகத் தலைவர் பொய் பேசுவாரா என்பதை போலத்தான் ட்ரம்ப் இவ்வளவு பொய்களை ஒரு சாதாரண மனிதர் பேசுவது வேறு, சாதாரண ஒரு உள்ளூர் சபைகளில் பேசுவது வேறு. ஒரு உலக நாட்டினுடைய தலைவர், அமெரிக்காவினுடைய தலைவர் இவ்வளவு பொய்களை பேசக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை அற்ற ஒரு அண்ட புழுகராக இருக்கின்றாரே என்பதைத்தான் ஈரான் ஒன்றன்பின் ஒன்றாக தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல் அமெரிக்க முற்றுகை தொடர்பாக இருந்தால் ஹார்முஸ் ஜலசந்தி அனைத்து நாடுகளுக்கும் மீண்டும் மூடப்படும் அபாயம் இருப்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே ஈரானினுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கின்றது. ட்ரம்பை போன்று மாற்றி பேசவோ பொய் பேசவோ பொய்யான செய்திகளை சமூக வலைத்தளங்களில் இட்டு ட்ரம்பினுடைய போர் களத்தில் நிலை வேறாக இருக்கின்றது. ஆனால் ட்ரம்பினுடைய சோசியல் மீடியாவிலும் ட்ரம்பினுடைய ட்விட்டரிலும் பீட்டர் கெக்சாத், மார்க்கோ ரூபியோ, ஜேடி வான்ஸினுடைய ஊடக சந்திப்புகளிலும் வேறாக இருக்கின்றது. அதுதான் ஐஆர்ஜிசியுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டார். போர் என்பது சமூக வலைத்தளங்களிலும் ஊடக சந்திப்புகளிலும் நடப்பதில்லை, அது களத்தில் நடக்கின்றது. போர் முனையில் என்ன நடக்கின்றது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஈரானின் அறிவிப்பு தெளிவான அறிவிப்பு. எனவே அமெரிக்கா எப்படியாவது இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று செய்திகள் வெளியாகும் சூழ்நிலையில் அவ்வாறு ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வலுக்கட்டாயமாக அமெரிக்கா பெற்றுக்கொள்வதற்கு ஒப்பந்தத்தில் முனைந்தால் அது மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராக வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கவலை வெளியிடுகின்றார்கள். எனவே என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படி இருப்பினும் ஈரான் மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் நாங்கள் தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஐஆர்ஜிசியினுடைய தரைப்படை தளபதி. எதிரி எங்களை பேச்சுவார்த்தை மேசையில் ஏமாற்றுவதற்கோ அல்லது கபட திட்டங்கள் வார்த்தை ஜாலங்களினூடாக ஈரானின் முதுகில் குத்துவதற்கோ இம்முறை முற்பட்டால் மிக கடுமையான பதிலடி என்பது எதிரிக்கு காத்திருக்கின்றது. எங்கள் படைகள் முழுமையான தயார் நிலையில் இருக்கின்றார்கள், தரையிலும் கடலிலும் சாகசங்களை பார்க்கலாம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இம்முறையும் என்ற வசனத்தை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல பேச்சுவார்த்தைகளில் ஈரானை ஏமாற்றி விட்டார்கள், பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுதே ஈரான் மீது தாக்குதலை நடத்தி விட்டார்கள். எனவே இந்த அறிவிப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐஆர்ஜிசி ஒரு புறம் அறிவிப்பு விடுகின்றார்கள், மறுபுறம் ஈரான் அரசுக்கும் ஆயுதப்படைகளுக்கும் இராணுவத்திற்கும் ஆதரவை தெரிவித்து ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கோஷம் எழுப்புகின்றார்கள். நாங்கள் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பை எதிர்க்கின்றோம், இஸ்ரேல் போன்ற ஆக்கிரமிப்பை எதிர்க்கின்றோம், எங்கள் தாய் நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று மக்கள் பெரும் திரளாக கூடியிருக்கின்றார்கள். அதிலும் இன்னொரு விடயம், ஈரான் தன்னுடைய பிரமாண்டமான ஒரு படை கண்காட்சியை நடத்துகின்றார்கள். அந்த படை கண்காட்சியில் மிக முக்கியமாக பெண்கள் படையணி, அதிநவீன ஆயுதங்கள், ட்ரோன் படைகள், கலிபர் துப்பாக்கிகள், இயந்திர துப்பாக்கிகள் சகிதம் பெண்கள் அங்கு அணிவகுத்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானில் பெண்களை அடக்கி ஒடுக்குகின்றார்கள், பெண்களை கொடுமைப்படுத்துகின்றார்கள், பெண்களுக்கு உரிமை இல்லை என்றெல்லாம் இந்த எப்ஸ்டீன் குழுக்களும் கூட்டங்களும் கதறிக்கொண்டிருக்க, அங்கு தங்கள் மண்ணை காப்பதற்காக பெண்கள் அணிவகுத்து துப்பாக்கிகளுடனும் அதிநவீன ஆயுதங்களுடனும் ஆயுத பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஈரான் குறித்து மேற்குலகம் கட்டமைத்து வைத்த ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொரு தகவல்களையும் ஈரான் சுக்குநூறாக்கி கொண்டிருக்கின்றார்கள். போர்க்களத்திலும் சரி, போர்க்களத்துக்கு வெளியேயும் சரி, ஈரான் மீதான பார்வையை உலகம் பார்க்கின்றது. பெண்களை இவர்கள் அடக்கி வைக்கின்றார்கள் என்கிறார்கள், ஆனால் அங்கு பெண்கள் படைதான் முன்னே செல்கின்றது. பிரமாண்டமான ஒரு பெண்கள் படையணியினுடைய காட்சி பதிவுகள் நீங்கள் காட்சியில் பார்க்கலாம். இராணுவ அணிவகுப்புகளையும் அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள். இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா முஜ்தபா கமேனியின் கட்டளைகளை பின்பற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 1 மணி நேரத்துக்கு முன்பு மீண்டும் ஒரு மிக பிரமாண்டமான பேரணி தற்போது நடைபெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே மக்களுடைய ஆதரவு என்பது ஈரானினுடைய புதிய அரசுக்கும் இராணுவத்திற்கும் துளியளவும் குறைந்தபாடில்லை என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மொசாட்டும் சிஏயும் என்னதான் தலைகீழாக நின்று புரண்டாலும் கூட ஈரானுக்குள் ஒரு கலவரங்களை ஏற்படுத்தி இந்த ஆட்சிக்கு எதிராக
மக்களை தூண்டுவதற்கு முயற்சி செய்தாலும் கூட அங்கிருக்கும் மக்கள் ஒரு சிலரை தவிர பணத்திற்கும் அற்ப சலுகைகளுக்கும் விலை போகக்கூடிய கூட்டத்தை தவிர பெரும்பாலான ஈரானிய மக்கள் அரசுக்கும் இராணுவத்திற்கும் ஆதரவாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதை அங்கு ஆதாரபூர்வமாக அங்கு காணொளிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேற்குள்ள ஊடகங்கள் என்ன கதைகளை கூறினாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்க இன்னொரு அதிர்ச்சியை சியோனிஸ்டுகளுக்கு ஈராக் எதிர்ப்பு இயக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். கட்டாப் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் அபு குசைன் அல் ஹமிதாவியை பிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது அவருடைய இருப்பிடத்தை சரியாக காட்டி கொடுப்பவர்களுக்கு $10 மில்லியன் வெகுமதி அறிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலும் அறிவிக்கின்றார்கள், அமெரிக்காவினுடைய பென்டகனும் அறிவிக்கின்றார்கள். எனவே இவர்கள் $10 மில்லியன் கொடுத்து காட்டி கொடுக்குமாறு தீவிரமாக தேடிக்கொண்டிருக்க அவர் சர்வ சாதாரணமாக நேற்றைய தினம் லெபனானில் நடைபெறக்கூடிய கர்பாலா பேரணிகளில் தோன்றி எதிர்ப்பட்சிக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பிக் கொண்டு மக்களோடு மக்களாக செல்கின்றார். $10 மில்லியன் கொடுத்து தேடக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் சாதாரணமாக மக்களோடு மக்களாக செல்கின்றார். எனவே இவர்களுடைய மிரட்டல்களும் கொலை அச்சுறுத்தல்களும் அவர்களை துளியும் அச்சப்பட வைக்கவில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்றுதான் இந்த புகைப்படத்தை பார்த்தால் தெரியும். ஈரான் தலைவர்களை அடுக்கடுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பங்கர்களில் பதுங்கியிருந்து விட்டு எப்போதாவது ஊடகங்களை நெதன்ஜாகு சந்திக்கும் நேரத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்கும் ஈரானிய தலைவர்கள் சர்வ சாதாரணமாக தெருக்களில் செல்கின்றார்கள். அதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஈரானின் ஜனாதிபதி பெசாஸ்கியான் துவிச்சக்கர வண்டியில் சாதாரணமாக பாதுகாப்புகள் இல்லாமல் தன்னுடைய அமைச்சர்கள் குழாமுடன் அல்லது தன்னுடைய சகபாடிகளுடன் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருக்கின்றார். பார்ப்பதற்கே மிகப்பெரிய ஆச்சரியம். இவ்வளவு அச்சுறுத்தல் உள்ள நாட்டில் ஈரான் தலைவர்களை தேடி தேடி வேட்டையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஸ்பஹான் நகரில் சரளமாக மக்களோடு மக்களாக எந்த பாதுகாப்பும் இல்லாமல் துவிச்சக்கர வண்டியில் செல்கின்றார். இது உண்மையிலேயே ஒரு வியப்புக்குரிய ஒரு நாடாக ஈரானை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இறுதி செய்தியாக கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்படும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் 1 மாத சலுகை காலத்தை அறிவித்திருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த ஈரான் விவகாரத்தால் ஹார்முஸ் ஜலச்சந்தி மூடியிருப்பதால் பெட்ரோலிய பொருட்களின் விலை மிக கடுமையாக உயர்வடைந்தது. அதன் காரணமாக ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை இவர்களே நீக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால் ரஷ்யா மிகப்பெரிய $1 பில்லியன் லாபமிட்டினார்கள். தற்போது மீண்டும் இப்போது ஹார்முஸில் சிக்கல்கள் குறைந்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா மீதான தடையை ஐரோப்பிய நாடுகள் நீடிப்பது குறித்து பேசிக்கொண்டிருக்க அமெரிக்கா மீண்டும் 1 மாத காலத்திற்கு ரஷ்யாவின் கடல்வழி எண்ணெய் விநியோகத்தையும் விற்பனையும் நாங்கள் தடுக்கப் போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தின் இந்த அறிவிப்பு ரஷ்யா அமெரிக்கா இடையே ஒரு இரகசிய உடன்பாடு உள்ளதா என்ற கேள்விகளையும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏனையவர்களுக்கும் எழுப்பியிருக்கின்றது. இதுதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.